ஹாய்ங்க. இன்றைக்கி காலையில் சப்பாத்திக்கு தொட்டுக்க 2 நாள் முன்னாடி செஞ்சு வச்சுருந்தேன் தக்காளி தொக்கும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை சீக்கிரமாக முடிச்சாச்சுங்க. இந்த ஒரு தக்காளி தொக்கு மட்டும் இருந்தால் போதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அவ்வளோவியாங்க சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடக்கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டு தக்காளி தொக்கோட ரெசிபி வீடியோவை உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஈஸியாக முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கும் சப்பாத்தியே செஞ்சுருவோன்னு கொத்தவரங்காவை வச்சு சைட் டிஷ் ஒன்று செஞ்சுருந்தேங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் மட்டும்ன்றதால சப்பாத்தியே செஞ்சாச்சுங்க. கொஞ்சமாக கொத்தவரங்காவை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் கொதிக்க விட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேங்க. அடுத்து ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக நிலக்கடலை இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதை ஒரு இடிக்கல்லில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துட்டேங்க. உங்கள்கிட்ட இடிக்கல் இல்லைன்னா மிக்சியில் கூட சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கொத்தவரங்காவும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இது ஒரு கப்பில் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுட்டேங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்பாத்தி சாப்பிட்றப்போ ஃபைபர் இருக்கிற மாதிரி ஏதாவது காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. கொத்தவரங்காயில் மட்டும் இல்லைங்க, உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தால் பீன்ஸை வச்சு கூட இதை ட்ரை பண்ணலாங்க. உங்கள்கிட்ட கொத்தவரங்காவோ பீன்ஸோ இருந்தால் சப்பாத்தி செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ் காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.